பொதுவாகவேங்க சுய ஜாதகத்தில் ராகு இந்த மாதிரி நல்ல பாவத்தில் இருக்கான், ராகு தசை வந்துச்சுன்னா எங்கேயோ இருக்கவங்கள எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவோம். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை, சும்மா நடந்து போயிட்டு இருக்கோன்னு ஜாக்குவர் காரில் போக வைப்பான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு, புரியுதுங்களா? ஸோ வேலையில் வந்து நிறைய பேருக்கு மாற்றம், வேலையில் வந்து மாற்றம், அதனால் இடம் மாற்றம், அதனால் வந்து பாருங்கள் அந்த வந்து பாருங்கள் ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து ஒரு பெரிய சிட்டிக்கு போகலாம், ஒரு சிட்டிலேருந்து ஒரு ஃபாரின் போகலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸஸ் அப்படின்றது வரக்கூடிய காலகட்டங்க. அதுக்கும் மேலே ராகு சூப்பராக இருக்கா, அதுக்கும் மேலே குருனோட விசேஷமான பார்வை 9ஆம் பார்வை ராகு மேலே இருக்குது. இந்த குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருனால வரக்கூடிய எக்ஸஸான பெனிஃபிட்ஸ் இவர் செய்யறதா அவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவார். அது எப்படி என்ஹான்ஸ் பண்ணுவார் அப்படின்னா, எரியிற விளக்கில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின மாதிரி திகு திகுன்னு எரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம ராகு 9ஆம் பாவம், நம்ம செய்யக்கூடாத விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னா, சொந்த பந்தங்க கிட்ட பிரச்சனை அப்படின்றது வேண்டாம். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்மளுக்கு அதை பற்றி மேட்டர் இல்லை. சொந்த பந்தம் ஏதாவது வலிய சண்டைக்கு வராங்க, சண்டை போட வராங்க, வலிய வாய வந்து வம்பு இழுக்கிறாங்க, வார்த்தைகளை புடுங்குறாங்க அப்படின்னா கூட நம்ம பெருசாக வந்து யார்கிட்டையும் சண்டை அப்படின்றது போடக்கூடாது. முக்கியமாக உறவு முறைகள் கிட்ட இது வந்து கூடாது அப்படின்னு சொல்லலாம்.